சிறப்பா போயிட்டு இருக்கு பத்து. ஆனால் இந்த ஒரு நியூஸ் சேனல் ஒன்று கருத்து கணிச்சிருந்தாங்க டெல்லியில் உள்ளவன். ம் அது வந்து ஆக்சிஸ் இந்தியாவா, ம் அவன் கரெக்டாக தான் பண்ணியிருக்கான் போல எல்லாம் பர்ஃபெக்ட். நம்ம தமிழ்நாட்டில் உள்ள அந்த கொஞ்சம் சேனல்கள், கொத்தடிமை சேனல்கள் மட்டும் தப்பு தப்பாக சொல்லியிருந்தானுங்க. இதை பற்றி நீ என்ன நினைக்க? நான் இப்ப என்ன நினைக்கிறேன்னா, ம் கொஞ்ச நேரமாவே இந்த 100, 105, 107, 108 இந்த மாதிரியே ம் போயிட்டு இருக்கா. ம் அறிவிச்சிட வேண்டியதானே, எதுக்கு போட்டுட்டு அது எல்லாம் கணக்கு முடிஞ்ச பிறகு தானே சொல்லுவாங்க. தெரிஞ்சு போச்சு. பாதியில் இப்போ இப்படி ஒரே சொல்ல ஒரு மாட்டாங்கல்ல. ஒன்னே தான் இப்போ டெஸ்ட். ம் எதிர்கட்சி யாரு? எதிர்கட்சி வந்துட்டு எனக்கு வந்து ஏடிஎம்கே வரணும்னு நினைக்கிறேன். எனக்கும் ஏடிஎம்கே தான் வரணும். தீய சக்தி வேண்டாம். அதான் எதிர்கட்சியாக கூட தேவையில்லை. இதில் என்ன தெரியுமா, இவ்வளவு ஓட்டுக்கு எதுக்கு என்ன காரணம் நினைக்கிறேன்? இவ்வளோ ஓட்டுக்கு என்ன காரணம் என்னன்னா, மக்களுக்கு வந்துட்டு ஒன்றாவது இப்போ நடந்துட்டு இருந்த ஆட்சிக்கு மேலே உள்ள ஒரு அதிருப்தி, கண்டிப்பா. அவங்களுக்கு வந்துட்டு ஒரு வெறுப்பு, ம் எல்லாம் சேர்ந்து வந்துட்டு புதுசாக ஒரு ஆள் வரும்போது என்னத்துக்கு பழைய ஆட்களை நம்ம இது புதுசா பண்ணணும். ஒரு ஆளுன்னா அது ஒரு ஆல்ரெடி ஃபேவரட்டான ஆளு. ஆமாம், அது கரெக்டு தான். ஆனால் இருந்தாலுமே மக்கள் வந்துட்டு என்ன நினைச்சாங்கன்னா, ஒரு தகுதியான ஒரு ஆள் வரணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. வெயிட் பண்ணிட்டு இருந்த இடத்துல ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஆள் வந்து, ஒரு பிடிச்ச ஒரு ஆள் வரும்போது அந்த ஆளுக்கு வந்துட்டு ஓட்டுகள் கொடுக்குறாங்க. நான் இவ்வளவெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. சீரியஸா எதிர்பார்க்கல. பயங்கர ஹாப்பியா இருக்கு. எதிர்கட்சியாக வரும் அப்படிங்கிற ஒரு இதுதான் இருந்தா. எதிர்கட்சியா வரும். மேபி அந்த ஒரு ம் 50க்கு மேல வரும் ம் அப்படிங்கிறது. இதெல்லாம் பிளாஸ்டா இருக்கு. அது இல்ல மாதிரி உள்ளதுல பாவம் யாரு? அதை நான் சொல்ல வரேன். என்னன்னா, இவர் விஜய்க்கு 107, அதிமுக 64, திமுக 63. பாவண்டே, அதனால படத்தை போடாமே அது இருந்திருக்கலாம். நாம் தமிழர்னு போட்டு முட்டைன்னு போட்டிருக்கானே, ஒரு சீட் இருந்தா கூட ஒண்ணுன்னு போட்டிருக்கலாம். தம்பி உடையான் படைக்கஞ்சா. இல்ல, பாவம் சீரியஸா பாவம். அது அதனால போட்டோவையும் போட்டு முட்டைன்னு போட்டிருக்கானே, அது போடாம இருக்க வேண்டியதானே. சும்மா தம்பிகள் வருத்தப்படுவாங்க. விட என்னவா இருந்தாலும் அந்த ஆளு ஒரு மனுஷன் தானே. என்கிட்ட கொஞ்சம் தம்பிகள் பேசுவாங்க. ம். ஏய் என்ன இப்படி பேசுற? நேத்து வரைக்கும் டிஎம் வந்துச்சு. என்ன இப்படி பேசுற, பைத்தியகாரியா நீ அப்படின்னு. அந்த தம்பிகளை எல்லாம் காணவே இல்லை. என்னன்னு தெரியல. இல்ல என்னன்னா, அவங்க சின்னத்தை மாத்தி ஓட்டு போட்டாங்க, அதான் பிரச்சனை. இவங்களுக்காக நான் ஒரு பாட்டு பாடலாம் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? ம். கண்டா வர சொல்லுங்க, தம்பிகளை கையோட கூட்டி வாருங்க. நாளை வா வீட்டுக்கு அருவாள் எடுத்துட்டு வந்துட போறாங்க வெட்டதுக்கு. விஜய்டா விஜய். டிஎம்கே ஆட்சி மாதிரி இல்லை, இனிமே நடக்க போறது மக்கள் ஆட்சி. எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கும். அது மாதிரி மேஜிக் மாதிரி இருக்கு. முன்னாடி எல்லாம் நீ பாத்திருக்கியா? இப்ப யாராவது இந்த ஓட்டு, யாராவது மீன்ஸ் நம்ம வீட்டுக்காரங்களை, பக்கத்து வீட்டுக்காரங்க யாராவது ஓட்டு போட்டுட்டு வந்தோடனே கேட்பாங்களே யாருக்கு ஓட்டு போட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம்ல யாருமே வந்து தைரியமா சொல்ல மாட்டாங்க தெரியுமா. ஆனா இப்போ வந்துட்டு யாருக்கு ஓட்டு போட்டான்னு, நான் டிவிக்கு தான் போட்டேன், விஜய்க்கு தான் விஜய்க்கு தான் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா சொல்றாங்க. பாத்தியா, சில டெஸ்ட் இருக்கு. வயசான ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஊர்க்காரங்களுக்கு பயந்து பிஜேபி டிஎம்கேன்னு சொன்னாங்க. ஆனா எங்க கிட்ட வந்து சீக்கிரட்டா நான் டிவிகேக்கு தான் போட்டேன், என்ன பிள்ளை யார்ட்டையும் சொல்லாத. இல்ல அது ஓகே, அது ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புள்ஸ். ஆனால் முன்னாடி வந்துட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. யாராவது இப்போ அந்த கட்சிக்காரன் வந்து கேட்டான் உனக்கு தான் போட்டேன், இல்லை இன்னொருத்த வந்து கேட்டான் உனக்கு தான் போட்டேன் அப்படிங்கிற மாதிரி. அது ஒரு காமெடியே வந்திருக்கும், நீ பார்த்துருப்ப. என்னன்னா அந்த மாதிரி தான் எல்லாரும் இருந்தாங்க. ஏன்னா ஒரு கட்சியை பார்த்து பயந்துட்டு இவனுக்கு நம்ம ஓட்டு போட்டோன்னு சொன்னா இவன் தப்பா நினைச்சிருவானோ, அவன் இது பண்ணுவானோ, இவன் இது பண்ணுவானோ. ஆனா இப்போ அப்படி கிடையாது. இப்போ எவன் வந்து கேட்டாலும், பிஜேபி வந்து கேட்டாலும், காங்கிரஸ் வந்து கேட்டாலும், யார் வந்து கேட்டாலும் நான் டிவிக்கு தான் ஓட்டு போட்டேன், என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு மக்கள் வந்துட்டு அடுத்த ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காங்க. அது வரைக்கும் எல்லாருக்கும் அந்த ஒரு தைரியம் வந்ததுக்கு வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்ல, நான் இந்த மாதிரி உட்காந்து காலையில 7:30 மணிக்கே நான் வந்து இந்த லைவ்ல உட்காந்தாச்சு. எப்பண்டா இது ஸ்டார்ட் ஆகும், எப்போ இது, இந்த மாதிரி நான் இது வரைக்கும் உட்கார்ந்ததே கிடையாது. சீரியஸா இது வந்து இது மாதிரி இந்த ஃபுல்லா அந்த நியூஸ் சேனலே பார்த்துட்டு இருந்தது. நான் லாஸ்டா எப்போன்னா அந்த ஜெயலலிதா இறந்தாங்க தெரியுமா, அந்த டைம்ல நான் காலைல உட்கார்ந்த நியூஸ் சேனல்ல ஈவினிங் வரைக்கும் அந்த அவங்கள பத்தி எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க, பார்த்துட்டு அது ஒரு நல்ல வருத்தமா இருந்தது. ஏன்னா அவங்கள பத்தி ஒவ்வொன்றும் சொல்லும் போது நமக்கு ஒரு புல்லரிப்பு இருக்கும். அதே டைம்ல டக்குன்னு இறந்துட்டாங்களா, அந்த ஒரு ஆள் இறந்து போனதுங்கிறது ஒரு ரொம்ப வருத்தமா இருந்தது. அப்பெல்லாம் நல்ல வருத்தமா இருந்தது. நான் ஃபேஸ்புக்லேயே காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் இருந்துட்டு அந்த டைம்லேயே ஒரு 10, 20, 25 போஸ்ட் போட்டிருப்பேன் வரிசையா ஒவ்வொன்றா ஷேர் பண்ணி. ஜெயலலிதா இருந்தது எப்போ 2015 14 16 அந்த டைம் என்ன சம்திங் கரெக்டாக தெரியல. ஆனால் அந்த டைமில் வந்து அது ஒரு இதாக இருந்தது. அதுக்கு அடுத்தது இப்போ நியூஸ் சேனலில் ஃபுல்லாக பார்க்குறது வந்து காலையிலேருந்து இதுவரை பார்த்துட்டு இருக்க வந்துட்டு இன்னைக்கு May 4. அது எதுக்குன்னு நீங்க நம்புங்க, இப்போ கூட அது லைவ் ஓடிட்டு தான் இருக்கு. நாங்கள் மியூட் பண்ணி வச்சிருக்கோம்.
அது ஒரு மாதிரி ஆர்வமா இருக்கு. இந்த ஆர்வம் தான் வந்து எல்லா மக்களுக்குமே இருக்கணும். அரசியல் பேசக்கூடாது அப்படியே இருக்கக்கூடாது, அரசியல் பேசணும், எல்லாரையும் பத்தி தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்துட்டு ஒரு புதுசாக ஒரு ஆளுன்னு இல்லை, நமக்கு இவன் வந்தால் நல்லா இருக்காது, இவன் வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம வரோம்ல, அதே வந்து ரொம்ப நல்லது. அந்த சும்மா அந்த பழைய ஆட்களை மாதிரி எங்கள் தாத்தா வந்துட்டு அவனுக்கு ஓட்டு போட்டான், நானும் அவனுக்கு தான் ஓட்டு போடுவேன், என் பிள்ளை அவனுக்கு தான் ஓட்டு போடுவான். நோ, அரசியலை தெரிஞ்சுக்கணும், நல்ல அரசியல்வாதியை தேர்ந்தெடுக்கணும், நம்ம ஜென்ரேஷனை காப்பாற்றணும். இன்னொரு விஷயம் இருக்குது. நம்ம கன்னியாகுமரி தொகுதி இருக்குல்ல, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட், உங்கள் தொகுதி. ஆமாம், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் எங்கள் விளவங்கோடு தொகுதின்னு ஒன்று இருக்குது. அதில் இப்போ வந்து காங்கிரஸ் தான் முன்னிலையில் நிற்கிது. அந்த அந்த காங்கிரஸில் அங்கே உள்ள காங்கிரஸ் ஆட்களுக்கு ஒரு இது உண்டு, காங்கிரஸ் கட்சியில் இருக்கவங்களே அவங்களே வந்துட்டு போஸ்ட்டு போட்டிருக்காங்க. முன்னாடி நான் பார்த்துருக்கேன், காங்கிரஸ் கட்சியில் இருக்க பொறுப்பில் இருக்க ஆட்களே போஸ்ட் போட்டிருக்காங்க. காங்கிரஸ் தொகுதியில் ஒரு ஒரு நாயை கொண்டு நிறுத்தினா கூட காங்கிரஸ் சின்னத்தை பார்த்து வந்துட்டு அவங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்பாங்க அப்படின்னு. அதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. இந்த தொகுதியில் உள்ள மக்கள் எப்படி இருக்காங்க? அவங்ககிட்ட தான் கேட்கணும். எல்லாம் அந்த 80s 90s கலவமாரு. மற்றபடி யங்ஸ்டர்ஸ் எல்லாமே டிவிக்கே தான், அது எனக்கு நல்லா தெரியும். ஐயோ, சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம், ரொம்ப நேரமா அப்படி ஜவ்வு மாதிரி இழுத்துட்டு இருக்காங்களே, சீக்கிரம் அறிவிங்க பாஸ். சரி, விஜய் இப்போ விஜய் ஜெயிச்சிட்டாருன்னு அறிவிச்சிட்டாங்க. விஜயோட ஃபர்ஸ்ட் மூவ் என்னவா இருக்கும்? என் மூவே என்னன்னு தெரியல, தெரியுமா? என் கால் தரையில இல்ல, என் மனநிலை நல்லா இல்லை, நான் அவ்வளோ ஆனந்தத்துல இருக்கேன். இப்படி இருக்கும்போது விஜய் அதெல்லாம் 2 நாள் கழிஞ்சுதான் என்னை. எனக்கு ஒரு இது இருக்கு, விஜய் வந்துட்டு இப்போ ஜெயிச்சிட்டார் அப்படின்னு வச்சுடுங்க. என்னன்னா இப்போ கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் நிற்கிறாங்க, யாருமே எல்லா கேண்டிடேட்ஸை பார்த்தெல்லாம் ஓட்டு போட்டேன். ஈவன் நானுமே அப்படி தான், நான் விஜய் தான் ஓட்டு போட்டேன். அதனால எல்லா கேண்டிடேட்ஸையுமே விஜய் வந்து கூப்பிட்டு நல்ல நல்ல ஒரு இது பண்ணி எல்லா டெசிஷனுமே விஜய் எடுக்கிற மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா இந்த எல்லா கேண்டிடேட்ஸுமே எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிலாம் தெரியாது. ஆனால் எல்லாமே வந்துட்டு அந்த விஜய்க்கு ஒரு கண்ட்ரோலில் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. இல்லை, இந்த கேண்டிடேட்ஸ்ன்னு மட்டும் இல்லை, விஜய் சொல்லாமலே இந்த எலெக்ஷன் போல்லையும் சரி, எக்ஸிட் போல்லையும் சரி, நிறைய டிவிக்கு தொண்டர்களே சூப்பராக தான் பண்ணியிருக்காங்க. அதனால கண்டிப்பா எல்லாமே விஜய் சொன்னாலும் சொல்லலைனாலும் அது கண்ட்ரோலா தான் இருக்கும். இல்லை இருந்தாலும் அதை கண்டிப்பாக விஜய் வந்து மானிட்டர் பண்ணணும், எல்லாருமே கவனிக்கணும். இந்த டிஎம்கே மாதிரி அவன் அங்கே இது பண்ணிட்டு இருப்பான், இவன் இங்கே இது பண்ணிட்டு இருப்பான், ஏன்னா கமிஷன் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, எல்லாரையுமே மானிட்டர் பண்ணணும், என்னென்ன நடக்குதுங்கிறத நல்லா இது பண்ணணும். இனிதான் விஜய்க்கு வந்துட்டு ஒரு மெயின் பொறுப்பே வருது. கண்டிப்பா இவ்வளவு ப்ரெஷரை தாங்கி இந்த இடத்துக்கு வந்த அப்புறம் இனிமே தான் நீங்க நிரூபிக்கணும். ஆமா, அதை வந்து கரெக்டாக கொண்டு போகணும். இனி கொண்டு போகிறதுல தான் இந்த ஒரு 5 வருஷம் கடந்து போச்சுன்னா, அதுக்கு அடுத்த வருஷம் இனி வந்துட்டு அடுத்ததான் விஜய் ஜெயிக்கிறார் அப்படின்னு வரும்போது அதில் தான் வந்துட்டு உண்மையான வெற்றியே இருக்கு. அந்த பிரச்சார டைம்ல விஜய் வந்து நம்மளை பார்த்து கேட்டாரு, இப்படி என்ன வந்து இப்படி பண்ணுங்க, ஜெயிக்க வச்சிருங்க அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு நீங்க சொன்னதை வந்து கண்டிப்பா எல்லாருமே கேட்டாங்க. இனி நாங்க சொன்னதை தான் நீங்க கேட்கணும். நாங்க சொன்னோம் இல்லை, நீங்க வந்துட்டு என்னென்ன வாக்குறுதி கொடுத்துருந்தீங்களோ அதெல்லாம் நிறைவேற்றுங்க. ஆமா, எல்லாம் வந்துட்டு சூப்பரா பண்ணுங்க, அவ்வளோதான். லஞ்சங்கள் இருக்கக்கூடாது, ஊழல் இருக்கக்கூடாது, இது 2 இல்லைனாலே பாதி தமிழ்நாடு நல்லா இருக்கும். தமிழ்நாடை சூப்பரா மாத்துங்க. வெற்றி பெற்றமைக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.